சீதாராமன் சீரியல் ஜூன் 9 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, மது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ராஜசேகரன் வந்து மதுவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆனால் மது என்னடானா அவங்க அப்பாவை பார்க்காம முகத்தை திருப்பிக்கிறாங்க. சீதா, அக்கா பாருக்கா, அப்பா வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மது அதை கேர் பண்ணிக்காமல் அப்படியே திரும்பிக்கிறாங்க. ராஜசேகரன், அம்மா மது, அப்பா மேலே இன்னும் கோவமாம்மா, அப்பாவை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவுமே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் நம்ம மது மனசு அப்படியே கரையாமல் கல் மாதிரி இருக்குது. திரும்பிக்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா. அம்மா மது, சீதா எப்படியும் பொழைச்சிக்குவான்னு எனக்கு நல்லா தெரியுமா, ஆனால் நீ வாயில்லா பூச்சிமா, எனக்கு அதுதாம்மா ரொம்பவுமே கவலையாக இருக்குது அப்படின்னு ராஜசேகரன் வந்து சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து ராமும் டாக்டரும் உள்ளே வராங்க. பேஷண்ட்டை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும், ராம் வந்து, அங்கிள் அழாதீங்க அங்கிள், உயிருக்கு இன்னும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, அதனால ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ராம் வந்து ஆறுதல் சொல்லி சீதாவையும் அவங்க அப்பாவையும் 2 பேரையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே சுபாஷ், சேது, அர்ச்சனா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நான் போய் பில் கட்டிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் சொல்கிறாங்க. உடனே அர்ச்சனா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மது எங்கள் வீட்டில் தானே இருக்கான், நாங்களே பில் கட்டிக்குவோம், மது டிஸ்சார்ஜ் ஆனதுமே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜசேகரனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. யாரோட பொண்ணை யார் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல பில் கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு சுபாஷ் சொல்லவும் பணத்தை எடுத்து காட்டுறாங்க. உடனே ராஜசேகரன் வந்து தட்டி விட்டுறாங்க. சீதாவோட அப்பா ரொம்பவுமே கோவமாக பேசவும், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா, மரியாதைங்கிறது கேட்டு வாங்கக்கூடாது, தானாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அப்பா சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் மகா வந்திருக்கணும், மகா தான் உங்களுக்கெல்லாம் கரெக்டான ஆள், மகா வந்திருந்தா நீங்கள்லாம் வாயே திறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா, என்ன அந்த மகாலட்சுமி வந்தால் நான் என்ன பயந்துருவேனா அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க, இன்னொரு பக்கம் சீதா, எங்கள் அக்கா மது அப்பா கூட தான் போவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அர்ச்சனா, இல்லை மதுவை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா உடனே, நீங்கள் உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லவும், அதை போய் ராம்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா ராமை கூப்பிடுறாங்க. ராம் உடனே வெளியே வந்து கீழே பணம் கிடக்கிறத பார்க்குறாங்க. ஏன் பணத்தை கீழே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், கீழே கிடக்கிற பணத்தை பொறுக்கி எடு அப்படின்னு சுபாஷ் சொல்கிறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் மது கிட்ட, அர்ச்சனா இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க மது. உடனே சீதா, அக்கா நீ அப்பா கூட போகணும்க்கா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. இல்லை நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்னு மது சொல்லவும், உடனே அர்ச்சனா, சேது அப்புறம் சுபாஷ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சீதா மறுபடியும், அக்கா நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நீ அப்பா கூட போ அப்படின்னு சொல்லவும், நான் அப்பா கூட போனேன்னா நடு வீட்டத்தில் தூக்கு போட்டு தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு சீதாவும் அவங்க அப்பாவும் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அர்ச்சனா, சுபாஷ், சேது எல்லாருமே மதுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மதுவை உள்ளே அனுப்பிச்சதுக்கப்புறமா வாட்ச்மேனை கூப்பிடுறாங்க. வாட்ச்மேனை கூப்பிட்டுட்டு அடின்னு அடிக்கிறாங்க சாட்டையிலேயே. இதை பார்த்து சீதா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பண்ண வேலை தானே எல்லாமே அப்படின்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. சீதா உடனே மீரா கிட்ட அப்படியே கண்ணை காட்டுறாங்க, போய் மதுவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதை புரிஞ்சுக்கிட்ட மீராவும் உடனே மதுவை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த மது, எதுக்காக அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அர்ச்சனா, இல்லை சும்மா காமெடிக்காக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா, உனக்கு இவர் தானே மாத்திரை வாங்கி கொடுத்தாரு, அதனால தான் இவரை போட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நான் தான் அவரை வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்காக அவரை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது, அவரை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீதா, அப்படி அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் மதுவை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மது, சும்மா காமெடிக்காக தான் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சமாளிக்கிறாங்க. ஆனாலும் சீதா விடாப்பிடியா, என்ன காமெடிக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் காமெடிக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே கொடுங்க, உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாட்டையை வாங்கி நம்ம அர்ச்சனாவை வந்து போட்டு விழுன்னு விழுக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக ராம் வந்து வராங்க. என்ன சீதா, எதுக்காக நீ அவங்கள போட்டு அடிச்சிட்ருக்க அப்படின்னு ராம் கேட்கவும், இல்லை பாஸ், காமெடிக்காக தான் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. என்ன காமெடிக்காகவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் காமெடிக்காக தான் அப்படின்னு அர்ச்சனாவும் சொல்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு என்ன தான் வலிச்சாலும்
அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.